4 தொழிலாளர் சட்டங்களை நீக்க கோரி நாடு முழுவதும் இன்று பொது வேலை நிறுத்தம். வங்கி ஊழியர்கள், பொது சேவை நிறுவன ஊழியர்கள் பங்கேற்பதால் அரசு அலுவலக வேலைகள், வங்கி பணிகள் பாதிக்கும் அபாயம். தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியான திமுகவின் தொழிற்சங்கம் நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை பகுதியில் கேரள அரசு பேருந்துகள் நிறுத்தம். மண்டல மகர விளக்கு பூஜை காலத்திற்கு பிறகு மாதாந்திர பூஜைகளுக்காக சபரிமலை கோயில் நடை இன்று திறப்பு. வரும் 17ஆம் தேதி வரை நடை திறந்திருக்கும் என தேவசம் போர்டு தகவல். தங்க விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1680 ரூபாய் உயர்வு. 1,18,320 ரூபாய்க்கு விற்பனை. மாற்றமின்றி நீடிக்கும் வெள்ளி விலை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கு விற்பனை. தென் தமிழகத்தில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வட மாவட்டங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் தகவல். திமுக தவிர யார் வந்தாலும் அது டெல்லியின் ஆட்சிதான். தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. 2 கூட்டணிகளுக்கு இடையில் நடக்கிற தேர்தல் இல்ல, இது தமிழ்நாடு வாசஸ் என்டிஏ. பாமர மக்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் எளிமையா சொல்லணும்னா, வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையே இல்லை. ஆதரவு அலையே வீசுவதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ப்ரோ இன்கம்ஸ் தான் நிலவுது. ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை எங்குமே இல்லாத நிலைதான் இன்றைக்கு இருக்கு. இதை அப்படியே நமக்கு ஆதரவான வாக்குகளாக மாற்றி வெற்றியை அறுவடை பண்றது உங்க கையில் தான் இருக்கு. கூட்டணி ஆட்சி குறித்து அகில இந்திய தலைமை முடிவு செய்யும் என செல்வ பெருந்தகை பதில். ஆட்சியில் பங்கு ஒத்துவராது என முதல்வர் கூறியது அவரது சொந்த கருத்து என்றும் பேட்டி. ஒருவர் கேட்கிறார், இன்னொருவர் தமிழ்நாட்டுக்கு உகந்ததில்லைன்னு சொல்றாரு. எங்க தலைமையும் தமிழ்நாட்டுடைய தலைமையும் சேர்ந்து பேசி இதற்கு ஒரு தீர்வு காண்பார்கள். இதனால என்ன பிரச்சனை இருக்கு? தமிழ்நாட்டு தலைமையும் தேசிய தலைமையும் முடிவு பண்ண போறோம். எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் இங்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியை சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. பிற மாநிலங்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொள்ளும் போது தமிழகம் தயங்குவது ஏன்? திமுகவுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி கேள்வி. தாவேகவுடன் பேச்சுவார்த்தையா என்ற கேள்விக்கு 2 பக்கம் பேசும் கட்சி அல்ல காங்கிரஸ் என மாணிக்கம் தாக்கூர் பதில். திமுகவுடன் கூட்டணி தொடர்வதாக புதிய தலைமுறைக்கு பேட்டி. நாங்க இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது, நாங்க என்ன 2 ட்ராக் ஓட்ட மாட்டோம். டபுள் ட்ராக் ஓட்டுற பழக்கம் கிடையாது காங்கிரஸ்க்கு. ஒரு ட்ராக்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது திமுகவுடனான பேச்சுவார்த்தை தொடர்கிறது. திமுக பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸை மீண்டும் சீண்டிய அமைச்சர் ராஜ கண்ணப்பன். வந்தால் வரட்டும், வராவிட்டால் போகட்டும், கூட்டணியை நம்பி திமுக இல்லை என்று பேச்சு. நம்முடைய காங்கிரஸ் கட்சி கூட்டணியை பற்றி முதல்வர் பேசிக்கொள்வார். அவருடைய வந்தா வரட்டும், வரலாம் போட்டோம். அதை பற்றி நம்ம யாரும் கூட்டணியை நம்பி கட்சிகளை நம்பிலாம் நம்ம அரசியல் நடத்த முடியாது. அது இஷ்டம், அது முதல்வருடைய இஷ்டம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மட்டுமின்றி பிற கட்சிகளும் குழப்பத்தில் இருக்கின்றன. திமுக ஒற்றை இலக்கத்தில்தான் வெல்லும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி பேட்டி. இன்னும் சொல்ல போன திமுக ஒற்றை இலக்கு தான், சிங்கிள் டிஜிட்ல தான் வரும். அவ்வளோ கோவத்தில் இருக்கிறாங்க மக்கள். மக்கள்னு சொன்னா நான் அனைத்து தரப்பு மக்களும் சொல்றேன். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தால் நாட்டையே விற்றுவிட்டார் பிரதமர் மோடி. அதானியின் வழக்கை காட்டி மோடியின் கழுத்தை அமெரிக்கா நெரித்துவிட்டதாக மக்களவையில் ராகுல் காந்தி கடும் தாக்கு.
நாட்டை பலவீனப்படுத்தியது காங்கிரஸ் தான். ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளுக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பதில். பொது நிகழ்ச்சிகளிலும் பள்ளிகளிலும் தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பு முழுமையான வந்தே மாதரம் பாடலை பாட மத்திய அரசு உத்தரவு. மதச்சார்புடைய வார்த்தைகள் உள்ளதாக சர்ச்சை. மும்பையில் இந்தியாவின் முதல் இசைச்சாலை திறப்பு. குறிப்பிட்ட வேகத்தில் வாகனங்கள் செல்லும் போது ஜெய்ஹோ பாடல் ஒலிக்கும் வகையில் ஏற்பாடு. வங்கதேசத்தில் இன்று நடைபெறுகிறது நாடாளுமன்ற தேர்தல். ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு முதல் முறையாக நடைபெறும் தேர்தலையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். T20 உலகக்கோப்பை போட்டியில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தியது தென்னாப்பிரிக்கா. 2 சூப்பர் ஓவர்கள் வரை சென்ற போட்டியில் த்ரில் வெற்றி. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இங்கிலாந்துக்கு எதிரான லீக் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி. சிறப்பான பந்துவீச்சால் இங்கிலாந்து அணியை 166 ரன்களில் சுருட்டிய வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள்.